வணக்கம். இன்றைக்கான தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா? ராவணனின் இயற்பெயர் தஸ்முக். ராவநாதம் என்ற இசைக்கலையில் வல்லுநராதனால் ராவணன் என பெயர் பெற்றான். சனீஸ்வரர் பகவானுக்கு அடுத்தபடியாக ஈஸ்வர பட்டத்தை வென்றவர் ராவணன் ஆவார். ராவணன் அனைத்து கலைகளையும் கட்டுத் தேர்ந்தவன். வீணை மீட்டுவதில் வல்லவன். தீவிர சிவபக்தர். ராவணன் தன் இறையை பக்தியால் ஏராளமான வரங்களை பெற்றிருந்தான். தன்னுடைய தவ வலிமையால் கைலாய மலையே அசைத்து பார்த்தவன். தன்னை கொல்பவனுக்கு எந்தவித திவ்ய சக்தியும் இருக்கக்கூடாதுன்னு வரம் பெற்றவன். கார்த்த வீரியன் மற்றும் வாளியால் மட்டுமே ராவணனை கொல்ல முடியும். சந்திரகாசம் என்ற வாளை சிவபெருமானிடம் இருந்து பெற்றவர். ரிக் யசு சாம அதர்வனது சாம வேதத்தில் நிகரற்றவர். தனது நரம்பை வீணையாக்கி சாம வேதத்தை கானமாக பாடி சிவபெருமானை மகிழ்வித்தார். சம்பந்தர் 350 பாடல்களை ராவணனோட பெருமையை புகழ்ந்து பாடியிருக்காரு. அதன் மூலம் சிவபெருமானிடமிருந்து ஆத்மலிங்கத்தை பெற்றவர். தன் தாயாரின் விருப்பத்தப்படி திரிகோணஸ்வரத்துக்கு வந்து கோணைநாதரை வழிபட்டு லிங்கம் பெற்றார். ராவணனுக்கு 10 தலைங்கிறாங்க. 10 தலைனா 10 விதமான குணங்களை கொண்டவர்னால அப்படி சொல்றாங்க. சிறந்த சிவபக்தர், மருத்துவம், ஜோதிடம், வானசாஸ்திரம், இசை வல்லுனர், ஓகம், வேத வித்தகர், இப்படி பல வகையான குணங்கள் அவர்கிட்ட இருக்குது. ராவணன் சிறந்த தவ வலிமையான யோகி, பல கலைகளை கற்ற ஞானி. தன் நாட்டையும் நாகரிகமாகவும் கலாச்சாரம் மிக்க நாடாகவும் சிறப்பாக ஆட்சி புரிந்துட்டு வந்தான். கொழும்பிலிருந்து 170 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிகரியாவையில் தலைநகரமாக வச்சு வாழ்ந்துட்டு வந்தான். மிகவும் புத்திசாலித்தனமும் அறிவும் மிக்க யஷா பலகுண்டி இனத்தை சேர்ந்தவன் ராவணன். என்னடா இப்படி ராவணனோட பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கோன்னு நினைக்க வேண்டாம். ராமன் இத்தகைய பல குணங்களுக்கு சொந்தக்காரர் ஆனாலும் கொஞ்சம் ஆணவமும் இருந்தது. அந்த இவ்வளோ நல்ல குணங்கள் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு குணம் ஆணவம்னு இருந்ததுனால அவன் அழிஞ்சிட்டான். அது எப்படி? பிரம்ம ரிஷியின் மகள் தான் வேதாவதி. அவ அடுத்த ஜென்மத்தில் விஷ்ணுவை தன் கணவனாக பெறணும்னு சொல்லிட்டு கடுந்தவும் புரிஞ்சிட்டு இருக்காரு. ராவணன் இதை பார்த்துட்டு அவன் மேல ஆசை கொண்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா பலமுறை சொல்லியும் வேதவதி ஒத்துக்கவே இல்லை. அதனால் ஒரு நாள் அவ தலைமுடியை பிடிச்சி அசைச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. அவ என்ன பண்ணிட்டா, தன்னோட முடியை கொய்து தான் தீயில் இறங்கிறார். வேதவதி சாபம் கொடுத்துட்டு தீயில் இறங்கி இறந்து போறான். அப்ப சாபமும் கொடுத்து ராவணனுக்கு அடுத்த பிறவியில் அந்த வேதவதி தான் சீதையாக பிறந்து ராவணனால் கடத்தப்பட்டு பிறர் மனை நோக்கியதால் ராவணன் வீழ்ந்தான். எவ்வளோ பெரிய வீரராக இருந்தாலும் தவ வலிமையினால் பல வாரங்களை பெற்றிருந்தாலும் பிறர் மனை நோக்கி அதனால் ஆணவம் கொண்டு நம்மளுக்கு எல்லா சக்தியும் இருக்கு, வரம் இருக்கு, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு ஆணவத்தினாலேயே இத்தனை குணங்களும் அழிந்து வீழ்ந்தான். விபீஷணன் தன்னோட அண்ணன்ட்ட இந்திர பெரும் பதவி இழக்கிறார் என்று நொந்தனான். ஆதலால் நுகழ்வது கேள் என்றான். அப்பையும் கேட்கலாம். வாளியின் மகனான அங்கதன் தேவி விடுக அன்றேல் அவைக்களம் புகுந்து உன் ஆவியை விடுக என்றான். அப்பையும் அவன் கேட்கல. அதனாலேயே ராமாயண கதாபாத்திரத்தில் அவன் வில்லனாக சித்தரிக்கப்பட்டான். ஆனா ராமன் அப்படி இல்லை. தர்மத்தின் சொரூபன், வேதத்தின் நாயகன் ராமபிரான். ராமன் சரியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமால். நொடியேனே வேங்கடவா, நின் கோயிலில் வாசம் அடியாரும் மாணவரும் அரம்பையாரும் கிடந்தி எங்கும் படியாய் கிடந்து உழவனவாய். ராமன் அப்படி இல்லை. ராமன் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. நெடியோனே வேங்கடவா, நின் கோயிலில் வாசம் அடியாரும் மாணவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளமாய் காண்போனே என்று குலசேகர ஆழ்வாராய் இனிய நாராயணனே என்று புகழப்பட்டவர். பிரகலாதன் கூட தன் தந்தைகிட்ட என்ன சொல்றாருன்னா, காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் சேம வீடர செய்வதும் செந்தலல் முகத்த ஓம வேள்வியின் உருப்பதம் உய்வதும் ஒருவன் நாமம் அன்னது கேள் ஓம் நமோ நாராயணா என்று தன் தந்தைக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு பிரகலாதன். எந்நிலையிலும் தன்னிலை மாறாமல் தன் வாழ்க்கையை ஒரு பாடமாக வாழ்ந்து காட்டுவர் ராமர். இப்படிப்பட்ட ராமனோட சீதையை கவர்ந்துட்டு போனா ராவணனுக்கு வீழ்ச்சி தானே ஆகும். மெராண்டோ உபயசேகரா என்ற சிங்கள எழுத்தாளர் ராவணா கிங் ஆஃப் லங்கா என்ற புஸ்தகத்துல ராவணோட பெருமையை பற்றி பேசி இருந்தாலும் பல இடங்களை ராவணன் வெற்றி பெற்றிருந்தாலும் இறுதியில் ராவணனோட வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியாக மாறியது. ஏன்னா அவர் பிறர் மனை நோக்கினான்.
அதனால் அவன் தோல்வியடைந்தான். நன்றி, வணக்கம்.